அரசு பணிக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிக்கும் டூ இட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹலோ ஹாய். நம்ம இன்றைக்கி டைப்பிங் இங்கிலீஷ் ஹையருக்கான லெட்டர் எப்படி ப்ராப்பராக டைப் பண்ணணும், அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லெட்டர் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்களேன், லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதான் கொஸ்டின். ரைட் சைடுக்கு வந்து நம்ம டைப் பண்ணது எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஒரு டைமு. எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ்லேயும் வரும். ஓகே, நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். இப்படி தான் நமக்கு எக்ஸாமுக்கும் கொஸ்டின் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இது என்ன லெட்டர்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அஃபிஷியல் லெட்டர். எக்ஸாமில் வந்து இது எந்த லெட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அஃபிஷியல் லெட்டரா இல்லை கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டரா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து வச்சு கண்டுபிடிச்சலாமல். இது வச்சு வந்தாலே நம்மளுக்கு என்னது அஃபிஷியல் லெட்டர். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்ன லெட்டர்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து அஃபிஷியல் லெட்டர். இதுக்கான ஃபார்மெட்னு ஒன்று இருக்கும். இது வந்து அஃபிஷியல் லெட்டர்னா எப்படி தான் டைப் பண்ணணும். எந்த ஒரு லெட்டர் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயும் எல்லா கால்குலேஷன் சரி, எந்தெந்த இடத்துல டபுள் டிக் சிங்கிள் டிக் வரணும் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து டைம் மேனேஜ் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஹெட்டிங் கொடுத்து கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ஆல் கேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த லைன் ஃபுல்லாகவும் கேப் லெட்டரில் மட்டும் தான் நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங்கோட டோட்டல் வேர்ட்ஸ் மொத்தம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது வித் ஸ்பேஸோட கவுண்ட் பண்ணி வந்து அதில் சைடில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டோட்டல் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43. இது கூட என்ன பண்ணணும்னா 60 கூட மைனஸ் பண்ணணும். எந்த ஒரு லெட்டராக இருந்தாலுமே லெட்டர்னு வந்துட்டாலேயும் 60 தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 கூட இந்த 43 வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 70 வருது. இப்போது இந்த 70 டிவைட் பை 2 போடணும். இப்போ வந்து 70 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து 1 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போனா 18 டிவைட் பை 2. இப்போ வந்து ஒரு ஆன்சர் 9 வரும். இப்போ இந்த 9 கூட ப்ளஸ் 10 வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 60 கூட நம்ம கிடைச்ச டோட்டல் வேர்ட்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். கிடைக்கிற ஆன்சர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ப்ளஸ் கடைசியாக வந்து 10 வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம 90லேருந்து ஹெட்டிங் டைப் பண்ணோம்னா சென்டராக வரும் கரெக்டாக. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சென்னை 6,05,000 கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம சென்டர் பண்ணணும். இது டோட்டலோட வேர்ட்ஸ் வந்து 16. இந்த 16 என்ன பண்ணணும், 60 மைனஸ் 16 போட்டோம்னா ஆன்சர் வந்து 44 வரும். இந்த 44 டிவைடட் பை 2 போடணும். இப்போ வந்து 22 ஆன்சர் வரும். இது கூட 10 ப்ளஸ் பண்ணணும். அப்போனா எவ்வளோ வரும் டோட்டல் 32. 32லேருந்து டைப் பண்ணோம்னா சென்னை 6,05,000 வந்து சென்டராக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், 5 டாட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது வந்து 38. டைப் பண்ணும்போது 38Dலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே காமனாக தான் வரும். 38Dலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கே டபுள் டிக். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டைப் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேப்ஸ் லெட்டர் தான் டைப் பண்ணணும். இந்த ப்ரெசன்ட் வர பாயிண்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து கேப்ஸ் லெட்டர் மட்டும் தான் டைப் பண்ணணும். இதை வந்து சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணுறது இந்த டோட்டல் வேர்ட்ஸ் இருக்கணும். டோட்டல் வேர்ட்ஸ் வந்து 36. இதுக்கு வந்து 60 மைனஸ் 36 போட்டுருக்கணும். இது ஆன்சர் 24. இப்போ வந்து 24 டிவைட் பை 2. இதை அடித்து போட்டோம்னா 12 ப்ளஸ் 10 போட்டுக்கிறணும். இப்போ வந்து 22லேருந்து தான் நம்ம வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ரெசன்ட் இருக்குல்ல, இது வந்து 22லேருந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பாயிண்ட் வந்து சென்டராக கிடைக்கும். இப்போ பாருங்களேன், ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடணும். இது மறந்துடக்கூடாது எப்பயுமே. ப்ரெசன்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நேம் முடிஞ்சதுக்கப்புறம் டிடி கொடுத்துருப்பாங்க. அந்த டிடிக்கு வந்து கமாக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். இப்போ செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே பாயிண்ட்டுக்கு நேராக தான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் வந்து டபுள் டி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர் டாட் நம்பர் கொடுத்துட்டு டாட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆர்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடணும். நம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்பருக்கு அப்புறம் வந்து எல்லோரும் தெரியாமல் ஸ்பேஸ் விட்டுருவோம், நம்ம விடக்கூடாது. விடாமல் கண்டினியூஸாக வந்து நம்பர் டைப் பண்ணணும். அதே டைப்பில் சேம் லைன்லேயும் டேட் தி 2 டிசம்பர் கொடுக்குறாங்க. இந்த டிசம்பர் வந்து ஷார்ட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாக தான் டைப் பண்ணணும். நான் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போயிருங்க. டிசம்பர்னு ஃபுல்லாக டைப் பண்ணணும். இப்போ இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கோ அதை வந்து கூட்டிக்கிறணும். கூட்டிகிட்டு சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த 60 கூட இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சர் தான் அந்த இதில் தான் நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கான டோட்டல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 28. 60 மைனஸ் 28 வந்து 42. அப்போ நான் 42லேருந்து நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டபுள் விட்டுட்டு சப்ஜெக்ட் ரெஃபர் வருதில்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறது 20ல் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 60ல் முடிக்கணும். 60க்குள்ளேயே முடிச்சிடணும். இந்த வந்து அது இடம் பார்த்தீங்கன்னா கீழே டைப் பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் 60 மேலே போகவே கூடாது. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைப் பண்ணணும். இடம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஆனால் 60 மட்டும் தாண்டவே கூடாது. நெக்ஸ்ட் டபுள் டிக் விட்டுட்டு ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு எப்பயும் போல் 60க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க, டிடின்னு கொடுத்துருக்காங்க. அதை ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபுல்லாக வந்து டைப் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், 24th நவம்பர் இது ஷார்ட்டாக கொடுக்குறாங்க, நம்ம ஃபுல்லாக வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனில் வந்து 5 டாட் கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்களேன், அதே 5 டாட் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து 38ல் போட்டோமா, அதே தான் சேம் தான் இங்கேயும் போட போகிறோம். அதுக்கப்புறம் டபுள் டிக் விட்டுங்க. டபுள் டிக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாகவே பேராகிராஃப் தான். இப்போ என்ன பண்ணணும்னா 5 ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் தான் பேராகிராஃப் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேராகிராஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் பாருங்களேன்
திருன்னு கொடுத்துருக்காங்க. திருவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் நேம் டைப் பண்ணணும். லாஸ்ட்டில் பாருங்கள் ரெப்ரசன்டேஷன் இது வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காண்டி அந்த டேஸ் வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒன்றா தான் டைப் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிஸ்டேக் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க. அது மீனிங் வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிற இடத்துல வந்து ஏதோ ஒரு வேர்டு வரும், அதை ஃபில்லப் பண்ணணும் தான் அர்த்தம். இது பாருங்கள் இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் இருக்கா, இதை வந்து அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் ஜேடின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி வரும். திருச்சிராப்பள்ளி வேர் தேரிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி கொடுத்து டாட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது, அதுக்கு தான் அந்த சிம்பிள். இது பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அட் ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த தான் அந்த இடத்த சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபோட கண்டினியூஸ் அதான் அந்த கொடுத்துருக்காங்க. இந்த கூட பண்ணி கொடுத்துருக்காங்களே அந்த பேராகிராஃபோட கண்டினியூஸாக டைப் பண்ணணும் அப்படின்னு. இதோ பாருங்களேன் கொஞ்சம் முக்கியமான ஒன்று, எந்தெந்த வேர்ட்ஸ் எந்தெந்த ஆர்டரில் டைப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க. 1 2 3 4 கொடுப்பாங்க. அந்த ஆர்டரில் மட்டும் நம்ம டைப் பண்ணணும். இந்த பேராவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து முடிஞ்சிட்டு செகண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் டிக் விட்டுணும். விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் 50 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடணும். இங்கே பாருங்களேன் சிம்பத்திக்கலின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேர்டு. அந்த வேர்டு வந்து இந்த இடத்துல உள்ளே வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அதை கொடுத்துருக்காங்க. இட் கேஸ் பீன் கொடுத்துருக்காங்க. சாரை கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக பண்ணணும் பீன்னு. ஒரு வேர்டு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பள்ளியை வந்து கீழே போட்டுருக்காங்க. இது வந்து நம்ம பக்கத்தில் போட்டுக்கலாம். திருச்சிராப்பள்ளி ஹெட் ஆஃபீஸ் இது பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்ற வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்தாங்க. இப்படின்னா அந்த ஹெட்டுன்றது வந்து அந்த இடத்துல அப்படியே போட்டுன்னு அர்த்தம். இந்த பேரை அதோட முடிஞ்சிருச்சு. டபுள் டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேரை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேரில் 3க்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தி ஜாயின் டைரக்டர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்களேன் ரெக்வஸ்டட் டு ரிலீஃப் இது வந்து அடிச்சுட்டு கீழே டாட் கொடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஸ்டெப்னு கொடுத்துருவாங்க. அது மீனிங் என்னன்னா இந்த ரிலீஃப் வந்து அப்படியே போட்டுருணும் அப்படி தான் மீனிங். இதோட அந்த பேரை வந்து முடிஞ்சிச்சு. டேரக்டர் இது பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் வேர்ட்ஸ் எவ்வளவு 9 வருது. 9 கூட 60 - 9 போட்டிங்கன்னா 51. அப்புறம் 51லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 51லேருந்து தான் டேரக்டர் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40 விடணும். மேலே டேரக்டர் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 40 விடணும். டேரக்டருக்கு அப்புறம் டபுள் டிக்கில் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் 2 பார்த்தீங்கன்னா டி வந்து கேப் லெட்டர். இதுக்கு ஸ்பேஸ் எதுவுமே விடக்கூடாது. 10லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கே காளியப்பன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இதில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனில் காஞ்சிபுரம் வருதா, இதுவும் டபுள் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்கு அதான் மீனிங். 631 ஒரு ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் 503 அப்படி டைப் பண்ணணும். 6 நம்பருக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடணும். நெக்ஸ்ட் வந்து டபுள் டிக் விட்டுட்டு அதுக்கப்புறம் காப்பி 2. இதில் சி பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் வரும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 10லேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஜாயின் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுத்தாங்களா, அதுக்கு நெக்ஸ்ட் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பேஸ் விடணும். ஒவ்வொன்றுக்கு வந்து டபுள் ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்களேன் இங்கேயும் டேரக்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். டைரக்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் லைனில் காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துருக்காங்க. பின்கோடில் 6 டிஜிட் சென்டரில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். இதுவரை நம்ம கொஸ்டினில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம டைப் பண்ணதுலேருந்து எப்படி நம்ம கரெக்டாக டைப் பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ஒரு டைம் இந்த டைப் பண்ணதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்க ஃபாலோ பண்ண ரூல்ஸ் எல்லாத்தையும் தான் அப்படிங்க டைப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டைப் பண்ணோம். ஹெட்டிங்கில் வந்து நம்ம கால்குலேஷன் போட்டிருப்போம். எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்னு பார்த்து சென்டர் பண்ணுறதுக்கு. அப்போது 90லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ஹெட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் லைனில் சென்னை 6,05,000 இதை சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம கால்குலேஷன் போட்டிருப்போம். சேம் 32லேருந்து நம்ம டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 5 டாட்டு. இந்த 5 டாட் சென்டர் பண்ணுறதுக்கு 38லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க 5 டாட் வந்தாலே 38லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது. நெக்ஸ்ட் வந்து டபுள் டிக் விட்டுருங்க. டபுள் டிக் விட்டு ப்ரெசன்ட் இந்த லைனில் சென்டர் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம கால்குலேஷன் போட்டிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ப்ரெசன்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு, ஏஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். நெக்ஸ்ட் லைனில் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது பார்த்தீங்கன்னா அந்த திருன்னு இருக்குல்ல, இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைப் பண்ணணும். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணணும். டபுள் டிக் விட்டுட்டு அதுக்கப்புறம் லைன் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதில் பாருங்களேன் ஆர்சி ஸ்பேஸ் நம்பர் இப்படி தான் டைப் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டுறணும். ஆனால் இங்கே பாருங்கள் ஆர்சிக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி விடக்கூடாது. ஸ்பேஸ் வந்து வராது இந்த இடத்துல மிஸ்டேக்கு. நெக்ஸ்ட்டு த டேட் தி 2 டிசம்பர் இது வந்து நம்ம கால்குலேஷன் போட்டிருப்போம். 42லேருந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருப்போம். சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டிக் விட்டுறணும். டபுள் டிக் விட்டுட்டு சப்ஜெக்ட்டு ரெஃபரன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 60க்குள்ளே முடிக்கணும். உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கீழே கூட அடிக்கலாம். ஆனால் 60 மட்டும் தாண்டவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த பேராகிராஃப் வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் அந்த லைன் ஃபுல்லாகவே வரும். ரெஃபரன்ஸும் சேம் பாயிண்ட்லேருந்து தான் வரும். இப்போ சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டிக் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள் இங்கேயும் 5 டாட் வந்துருச்சு. 5 டாட்னாலே நம்ம 38லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர் பண்ணுறது வந்து 38. அதுக்கப்புறம் டபுள் டிக் விட்டுட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் 5 ஸ்பேஸ் விட்டுறணும். ஸ்டார்டிங் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட் பேராகிராஃப் வந்து முடிக்கிறோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டிக் விடணும். ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் பேராகிராஃப் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிக் விடணும். இதுலேயும் செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விடணும். 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டூன் போட்டுக்கும். டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு இந்த பேராகிராஃப் வந்து முடிக்கணும். இந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு டபுள் டிக் சேம். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பேராவை வந்து முடிச்சிடறோம். முடிச்சுட்டு இந்த பேராகிராஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டிக் விடணும். டேரக்டர்னு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 டிக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரக்டர்ன்றதை டைப் பண்ணணும். இந்த டேரக்டர்ன்றதை டைப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கால்குலேஷன் போட்டிருப்போம். கார்னர் பண்ணுறதுக்கு வேண்டி டோட்டல் வேர்ட்ஸ் 9, 60 - 9 51. 51 வந்து டைப் பண்ணால் டேரக்டர்ன்றது வந்து கார்னரில் போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சோடனே டபுள் டிக் விடணும். டபுள் டிக் விட்டுட்டதுக்கப்புறம் தான் டூன்றதை ஸ்டார்ட் பண்ணணும். டூன்றது வந்து நம்ம எப்பயும் போல் 10லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருன்றதும் 10லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2ல் டீன்றது வந்து கேப் லெட்டர். இது கொஞ்சம் முக்கியமானது. டீன்றது கேப் லெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் 2 ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். காஞ்சிபுரம் இதுவும் 2 ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கம்மா அந்த டாட்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இது மிஸ் பண்ணிட்டாலும் மார்க் போயிடும். நெக்ஸ்ட் டபுள் டிக் விட்டுட்டு காப்பி 2. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீன்றது கேப் லெட்டர். கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே மணிக்கு 10 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த காஞ்சிபுரம்ன்றது 2 ஸ்பேஸ் விட்டுருப்போம். அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் பின்கோட் 6 டிஜிட் நம்பருக்கு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்போம். இவ்வளோதாங்க அஃபீஷியல் லெட்டர் டைப் பண்ணுற மெத்தட் வந்து இப்படி தான் பண்ணணும். எப்போவுமே கொஸ்டின் வாங்கினோடனேவும் ஸ்ட்ரெயிட்டாக டைப் பண்ண போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அது என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டேட்மெண்ட் லெட்டர் இதெல்லாம் எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்துடலாம்.